வணக்கம், நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு ஒரு அருமையான எங்களோட உளுந்து வடை வந்து மரக்கறியெல்லாம் போட்டு பீட்ரூட், கேரட்டோட இலை, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு அது உளுந்தோடு சேர்த்து செய்ய போகிறேன். இந்த மலையாங்காஃபே வடை மாதிரி இருக்கும், செய்து பார்ப்போம். அதோட ஒரு இடி சம்பலும் செய்ய போகிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து காமிக்கிறேன். அருமையாக இருக்கும், இந்த மாதிரி செய்து பாருங்க. அதுவும் இல்லாமல் எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச கேரட்டு, பீட்ரூட், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்தது தான். அது ஒரு சந்தோஷம். கருவேப்பிலை நட்டை இல்லை, அதனால் கருவேப்பிலை கூட இல்லை. அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், இருந்தாலும் நல்லாயிருக்கும். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து உளுந்து 500 கிராம் 2 மணி நேரம் ஊற வச்சு 4 தரம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவி போட்டு தான் ஊற விட்டுறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு, சின்ன கரண்டியால் 1 கரண்டி மிளகு, 1 கரண்டி அரை குறையாக இடித்த இந்த காஞ்ச மிளகாய், அதே மாதிரி அரை கரண்டி பெருஞ்சீரகம், அரை கரண்டி நச்சீரகம், 2 பீட்ரூட், 1 உருளைக்கிழங்கு, எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச பீட்ரூட் தான். மற்ற தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோட்டத்தில் விளைஞ்ச பச்சை மிளகாய், இதுதான் முதல் வந்தது. அதையும் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி ஒரு துண்டு, இது வந்து தோட்டத்தில் உள்ள கேரட் இலை. இப்போ இதெல்லாம் சேர்த்தான் சூப்பரான ஒரு வடை செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வந்து 2 நிமிஷம் மிக்ரோந்தில் வச்சு நான் அது வெந்துருச்சு. இதை வந்து இப்போ உளுந்தோடு சேர்த்து அரைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பீட்ரூட் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துட்டேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் அதையும் வெட்டி எடுத்தாச்சு. கேரட்டு, பீட்ரூட்டும் வந்து இந்த கேரட் இலையும் வந்து நல்லா பொடிசாக வெட்டி எடுத்துட்டேன். அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சியும் நல்லா பொடிசாக வெட்டியிருக்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகாயும் சின்ன சின்ன வெட்டி இருக்குது. இனி நான் உளுந்து அரைச்சி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் கலந்துருவோம். பெருஞ்சீரகம், நச்சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், இது மிளகு முழுசாக போடுறேன். அதோட வந்து அரை குறையாக அடித்த கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதோட வந்து சின்னதாக வெட்டி வச்ச கேரட், பீட்ரூட், கேரட் இலை. சரியா? இப்போ இதோட வந்து தேவையான அளவு உப்பு அளவு பார்த்து போடுங்க. நான் எனக்கு அளவு பார்த்து போடுறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து வடிவாக குழச்சிடுவோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடை எல்லாம் மரக்கறியெல்லாம் பொடிச்சது குழச்சி எடுத்தாச்சு. இப்போ போட்டு எடுப்போம். அடுப்பை வந்து கொஞ்சம் சூடு வரணுன்னு மிதமான சூட்டில் விட்டுட்டு எடுக்கணும். இல்லாட்டி வந்து உள்ளுக வேகாது. பக்கத்தில் கொஞ்சம் தண்ணியும் வச்சுருக்கிறேன். கையை கழுவி அப்படி எடுப்போம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போடணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் எடுத்துட்டு இப்போ போட்டுருவோம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம். எல்லாம் என்னதுன்னா சூடு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையில் கையை தண்ணியில் நினைச்சி போட்டு போடைகளை வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி மரக்கறி வடை தானே, அதான் கொஞ்சம் பெருசாக செய்கிறேன். யாழ்ப்பாணத்தில் மலையாங்காஃபேயில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எங்களுக்கு அப்பா வாங்கிட்டு வருவார், அப்பாவும் வாங்கிட்டு வருவார், அம்மாவும் போனாவும் வாங்கிட்டு வருவாங்க. அருமையான இதோட வந்து ஒரு சட்னி ஏதாவது செய்து சாப்பிட்டா அப்படியே தொட்டு சாப்பிடல வேறு மாதிரி இருக்கும். சரி, இப்போ மெதுவாக வேகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வடை வெந்தோன்னு இருக்குது. இது பாருங்க, இந்த அளவான சூட்டில் இருக்கையில் நல்லா நின்று வேகும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வெந்து வரும். இப்படி வேகட்டும், வெந்த அப்புறம் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. மிதமான சூட்டில் வெந்தோன்னு இருக்குது. வடையை திருப்பி விடுவோம். இது பாருங்க இப்படி இருந்து இந்த மாதிரி மற்ற பக்கம் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க, வடை வெந்துருச்சு. முதல் 3 நிமிஷம் திருப்பி விட்டுனா, மறுபடியும் 2 நிமிஷம் திருப்பி விட்டுனா, மொத்தமாக 10 நிமிஷம். இது பெரிய வடைன்றதுனால இது ஒரு சம்பல் பக்கத்தில் இடித்த சம்பல், இல்லைன்னு சொன்னால் சட்னி, பல விதமாக சாப்பிடலாம். வடை நல்ல அட்டகாசமாக வந்திருக்கு. மிச்சத்தையும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மீதி வடையும் போட்டு எடுத்துருவோம். இதில் வந்து கொஞ்சம் வடையை சின்ன போட்டு எடுக்க போகிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அருமையாக வந்திருக்கு. என்ன சொன்னால் உள்ளுக்குள்ள வந்து அந்த கேரட் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது இந்த பீட்ரூட் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடையை வந்து சின்னதாக போட்டேன்னா முறுமுறுப்பாக இருக்கும்னு சொல்லி இதோட கொஞ்சம் நேரத்தில் வெந்திருந்தானே திருப்பி விடுவோம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேனே. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான உளுந்து வடை, அதுவும் வந்து கேரட், பீட்ரூட் எல்லாம் போட்டது, கேரட்டில் போட்டது, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் எங்களோட தோட்டத்தில் உள்ளது எல்லாம் பொடி செய்திருக்கிறேன். கருவேப்பிலை மட்டும்தான் இல்லை, மற்றபடி அருமையாக வந்திருக்கு. அதோட வந்து இடி சம்பல், வடை வந்து பெருசாக செய்திருக்கிறேன், சின்னதாக செய்திருக்கிறேன். இந்த மலையாங் கஃபே வடை இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அதோட வந்து இந்த சம்பளோட சேர்த்து சாப்பிடல வந்து இது வந்து இடி சம்பல் செய்திருக்கேன். நீங்கள் வந்து சட்னி மாதிரி செய்தாலும் நல்லாயிருக்கும். வடை வந்து நல்லா பொசு பொதுன்னு இருக்கு, அருமையாக வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் அமர்த்தி பார்த்தாலும் தெரியும், எண்ணெயும் பெருசாக குடிக்கல, நல்லா வந்திருக்கு, அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.